ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதம்யா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மீடியம் லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். நான் செக் பண்ண வரைக்கும் இது நிறையா இன்டர்வியூஸில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான கொஷின் தான். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் இன்டர்வியூஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ கொஷின் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் டைம் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் இதை படித்து பார்க்குறதுனா படிச்சுக்கோங்க. ஸோ நம்மள்ட்ட வந்து நிறைய டைம் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு அரேயில் வந்து டைம் வந்து கொடுக்க போகிறாங்க. அதில் ஒவ்வொரு டைமும் எந்த ஃபார்மேட்டில் இருக்க போகுது அப்படின்னா ஹவர் அண்ட் மினிட்ல இருக்க போகுது. ஸோ ஹெச்ஹெச் அண்ட் எம்எம். ஓகேவா? ஸோ நம்ம 24 hour கிளாக்கில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ 00லேருந்து ஆரம்பித்து 23:59 முடிஞ்சு ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு கிளாக் இருக்க போகுது இல்லையா? ஸோ இது வந்து 00, அதாவது 12 மணி. ஓகேவா? 12 மணிக்கு வந்து 0000 அண்ட் இப்படியே கண்டினியூ ஆகிட்டு திரும்பி இந்த இடத்துல வந்து 23:59, அதாவது 11:59 கடைசியாக இருக்க போகுது. ஓகேவா? அண்ட் திரும்பி அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கொடுத்துருக்கிற அரேயில் உள்ள இந்த டைம் பாயிண்ட்ஸில் ஏதாச்சும் 2 பாயிண்ட்டுக்குள்ள மினிமம் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அது நம்மள்ட்ட 2-3 டைம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ T1, T2, T3ன்னு 3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எந்த 2 டைமுக்கு இருக்கிறதுலே மினிமம் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது எந்த 2 டைமாக வேணால் இருக்கலாம். ஸோ T1 T2 இருக்கலாம், இல்லை T2 T3 இருக்கலாம், இல்லை T3 T1 கூட இருக்கலாம். இந்த எந்த 2 டைம் யூனிட்ஸ்க்கு நடுவில் இருக்கிறதுலே மினிமம் டிஃபரன்ஸ் இருக்குது, அந்த மினிமம் டிஃபரன்ஸை மினிட்ஸில் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்புட்டுக்கு 23:59:00, அதாச்சும் 11:59 12 மணியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த கிளாக்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடச்சிட போகுது. நம்மள்ட்ட இருக்கிறதே 2 பாயிண்ட் தான். ஸோ இருக்கிறதே ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இல்லையா? ஸோ இந்த 2 டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன? 1 minute. கரெக்டாக? ஸோ 1 minute தான் ஆன்சரு. ஸோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், இன்னொரு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டைம் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ 00:00 அண்ட் 11:59, அதாச்சும் 23:59. ஸோ இதுவும் நீங்கள் இன்புட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். 2 ஒரே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இருக்கிறதுலே மினிமம் டிஃபரன்ஸ் நம்ம 2 டைமுக்கு எடுக்கணும்னா 2 ஒரே டைம் இருக்கிறதுனால டைம் டிஃபரன்ஸ் வந்து 0வாக தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஏன்னா 2 டைம் வந்து லிட்ரலி ஒரே இடத்த பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஆன்சர் வந்து 0 கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கொஷின் வந்து நீங்கள் டக்குன்னு யோசிக்கும் போது நிறைய என்னென்னமோ காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது. இது எப்படி நம்ம செக் பண்ணுறது? இது என்ன கிராஃபா, இல்லை ட்ரீயா, இல்லை அதை நம்ம வந்து டிபி வச்சு சால்வ் பண்ணணுமா, அப்படிலாம் யோசிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நானும் இதை பார்க்கும்போது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆனேன். பட் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து இதை கவனமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த இன்ட்யூஷன் எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த லைனில் வந்து நான் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் எண்டிங் மட்டும் போட்டுக்கிறேங்க. ஓகேவா? ஏன்னா காலையில் 12 மணிக்கு ஆரம்பிக்க போகுது அண்ட் திரும்பி அடுத்த நாள் வர வரைக்கும் திரும்பி 00 வந்து முடிய போகுது. ஸோ இது வந்து இந்த லைனோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்னு வச்சுப்போமே, அதாச்சும் ஒரு நாளை பார்க்கும்போது. இப்போ இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற இன்புட் என்னென்னு எழுதிப்போமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து 0100 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். நான் மினிட்ஸ்லாம் வந்து 00ன்னு போட்டுக்கிறேங்க, ஏன்னா அதுதான் பார்க்க ஈஸியாக இருக்கும், புரியாமல் ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 4 மணி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமா. ஸோ 04 ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த இன்புட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 8 மணி எடுத்துக்கலாமா நைட்டு? ஸோ நைட்டு 8 மணி எடுத்துக்கலாமா? ஸோ நைட்டு 8 மணினா 20:00. அண்ட் அடுத்த ஃபைனல் இன்புட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நைட்டு 11 மணி கொடுத்துருக்காங்க. ஸோ 23:00. இப்போது நம்ம வந்து கொடுத்துருக்கிற டைம் பீரியட்ஸ் எல்லாம் சார்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதிட்டோம். ஏன் சார்ட் பண்ணுறோம்? அது வந்து ஒரு இன்ட்யூட்டிவாக நீங்கள் யோசிக்கும் போது டைம்னு கொடுக்குறாங்க, டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து சார்ட் பண்ணி ஒரே மாதிரி பார்க்கும்போது ஈஸியாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறதுனால நம்ம சார்ட் பண்ணி இப்படி ஒரு லைன் எழுதி வச்சுருக்கோம். ஓகேவா? அது வந்து ஃபஸ்ட் இன்ட்யூஷன். இப்போ அடுத்து பாருங்களேன், இதில் வந்து எந்த 2 பாயிண்ட்டுக்கு இருக்கிறதுலே டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்கும்? நம்ம ஆல்ரெடி சார்ட் பண்ணி ஒரு சீக்வன்ஸில் எழுதிட்டோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அடுத்தடுத்த பாயிண்ட்டை மட்டும் செக் பண்ணாலே போதும். கரெக்டாக? இப்போ அதை செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு டைம் டிஃபரன்ஸ் என்ன? இங்கேயும் டைம் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 hours வருது. கரெக்டாக? நான் வந்து இங்கே ஹவர்ஸில் எழுதுறேன் கைஸ், பட் ஆன்சர் மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஜஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். பட் ஹவர்ஸ் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இப்படி போடுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து காலையில் 4 மணி, இது வந்து நைட்டு 8 மணி. ஸோ கிட்டத்தட்ட 16 hours டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் அடுத்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இங்கே வந்து நைட்டு 8 மணி, நைட்டு 11 மணி. ஸோ 3 hours டிஃப்ரென்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இதர் இந்த டிஃப்ரென்ஸ் ஆர் இந்த டிஃப்ரென்ஸ் இதுதானே இருக்கிறதுலே மினிமம், இது 2த்துல ஏதாச்சும் ஒன்று ரிட்டர்ன் பண்ணிட்டா முடிஞ்சிடும்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்யூஷனுக்கு கிட்டத்தட்ட 90% வந்துட்டீங்க. பட் இதில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் ஒரு எட்ஜ் கேஸ் ஒழிஞ்சிட்ருக்கு. இந்த எட்ஜ் கேஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிளாக இருக்க போகுது.
இதை வேணால் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஆன்சர் வேணால் சொல்லுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் பின் பண்ணி விட்றேன். இதை நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம டைமை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றதுனால அது ஒரு லூப் மாதிரி. கரெக்டாக, அதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் 12 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிகிற ஒரு விஷயம். அப்போனா நம்ம இந்த டைரக்ஷனில் மட்டுமே டைம் டிஃபரன்ஸை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக, இது ரெண்டும் முடியும் போது இப்படி ரெண்டுமே லூப் ஆகி இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக, அப்போனா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு டிஃபரன்ஸை செக் பண்ண மறந்துட்டோம். எந்த டிஃபரன்ஸு? இந்த டயத்துக்கும் ஃபஸ்ட்டு டயத்துக்கும் லாஸ்ட் டயத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கன்சிடர் பண்ண மறந்துட்டோம். இப்போ நீங்களே பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு நாளில் நைட்டு வந்து 11 மணி, காலையில் 1 மணி, இது ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாக்கில் வந்து இமேஜின் பண்ணி பாருங்களேன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ இது வந்து நைட்டு 11 மணி இங்கே இருக்கும், காலையில் 1 மணி இங்கே இருக்கும், இது வந்து 12 மணி. அப்போது இந்த டிஃபரன்ஸை நம்ம எடுக்கவே இல்லை. கரெக்டாக, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிஃபரன்ஸை தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூவும் கன்சிடர் பண்ணும்போது வரும். அந்த டிஃபரன்ஸை தான் நம்ம எடுக்க மறந்துட்டோம். இப்போ நம்ம எடுத்துடலாமா? இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. ஸோ டேரெக்டாக 23 - 1 அப்படின்னு போட்டிங்கன்னா 22 வரும். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் என்ன சிம்பிளாக கேட்டிங்கன்னா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 1 அப்படின்றத வந்து நம்ம ஒரு 24 அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போது நான் வந்து இந்த 1 மணியில் தான் இருக்கேன், ஓகேவா? இப்போ அதில் நான் 24 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? திரும்பி 24 ஹவர்ஸ் ஆட் ஆகி மறுபடியும் இந்த இடத்துல தான் வந்து நிற்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து டைம் வைஸ் எதுவும் மாற போகிறதில்ல, பட் கேல்குலேஷனுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 1ல் வந்து 24 ஆட் பண்ணும்போது அது என்ன ஆக போகுது? 25 ஆகிட போகுது. கரெக்டாக? ஸோ 25 ஆனதுக்கப்புறம் -23 ஈஸியாக போட்டுக்கலாம். அதாச்சும் இந்த 1 வந்து நான் இப்போ 25ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது கிளாக்கில் இதெல்லாம் பாசிபிள் இல்லை, பட் நீங்கள் +24 ஆட் பண்ணும்போது 1 AM கேன் பி கன்சிடர்ட் as 25:00. கரெக்டாக? ஸோ 25 - இப்போ 23 ஈஸியாக போடலாம்ல. அப்போ நீங்கள் 25 - 23 போடும்போது என்ன வருது பாருங்கள்? 2 ஹவர்ஸ் வருது. ஸோ இதுதான் நம்ம மிஸ் பண்ண அந்த டிஃபரன்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ எல்லா டிஃபரன்ஸையும் பாருங்களேன். 3 ஹவர்ஸ் இருக்குது, 16 ஹவர்ஸ் இருக்குது, 3 ஹவர்ஸ் இருக்குது, 2 ஹவர்ஸ் இருக்குது. இப்போ ஆன்சர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? 2 ஹவர்ஸ் தான் ஆன்சர். ஸோ இதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். பட் அகைன் கொஷினில் வந்து மினிட்ஸில் இருக்குன்றதுனால இது எல்லாமே நம்ம மினிட்ஸில் பார்க்க போகிறோம் கைஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த டைம் வேல்யூஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு மினிட்ஸில் கன்சிடர் பண்ணிட்டு அப்புறமா அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டைம் டிஃபரன்ஸும் மினிட்ஸில் தான் கண்டுபிடிப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த கிளாக்கில் வந்து நான் 24ன்னு ஆட் பண்ண மாதிரி மினிட்ஸில் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ ஆட் பண்ணணும்? ஸோ 24 ஆட் பண்ணேன் அப்போனா into 60 போட்டுக்கணும் மினிட்ஸுக்கு. கரெக்டாக? ஸோ 1440 மினிட்ஸ் ஆட் பண்ணணும். எதுக்கு சொல்கிறேன்னு புரியுதா? அதாச்சும் இந்த 1 வந்து நம்ம மினிட்ஸில் கன்சிடர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது மேலே 1440 ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கடைசி எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டிஃபரன்ஸும் கிடைக்கும். அதாச்சும் நம்ம ஹவர்ஸில் பார்த்ததே அப்படியே மினிட்ஸில் சொல்கிறேன் கைஸ், ஓகேவா? ஸோ into 60 போட்டிங்கன்னா வந்துடும், பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இப்போது இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக கோட் போயிடலாம் கைஸ், ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ் நீங்களே இது யோசிக்கலாம் கைஸ், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டைம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து நீங்கள் n log n அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? பட் n log n அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஷார்ட் பண்ணுறதுனால n log n. பட் இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, நம்ம இதை கான்ஸ்டன்ட் டைமாக மாற்ற முடியும். அதை நான் கோட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் வந்து ஒரு அரே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த அரே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி செகண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த அரே இருக்கிறதுனால இது வந்து அகைன் ஒரு லீனியர் ஸ்பேஸாக இருக்க போகுது, ஓகேவா? சரி வாங்க கைஸ், டக்குன்னு கோடுக்கு போயிடலாம். ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு கோட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் மினிட்ஸ் அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அதாச்சும் நம்ம எக்ஸாம்பிள் எதெல்லாம் ஹவர்ஸில் பார்த்தோமோ இங்கே எதெல்லாம் மினிட்ஸில் இருக்க போது, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா மினிட்ஸில் நான் எழுதி காமிச்சிட்டு இருந்தேன்னா நம்பர்ஸ்லாம் பெருசாக இருக்கும், உங்களுக்கு புரியறதுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஹவர்ஸில் போட்டேன். ஸோ இப்போ நான் மினிட்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இதை வந்து நான் அந்த மினிட்ஸ் அரேவாக பாப்புலேட் பண்ண போனேன். ஸோ ஒவ்வொரு டைம் பாயிண்ட்டாக எடுத்து அதில் இருக்கிற ஹவரை தனியாக பிரித்து எடுக்கிறேன், மினிட்டை தனியாக பிரித்து எடுக்கிறேன். அவங்க வந்து HHMM அப்படின்ற ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் ஜஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு கோலன் வச்சு நம்ம செப்பரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டை எடுக்கிறோம், அது வந்து ஹவர். அதே இதில் வந்து செகண்ட் பார்ட், அதாச்சும் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது மினிட். இப்போ டோட்டல் மினிட்ஸ் வந்து என்ன? ஹவர் into 60 + மினிட், கரெக்டாக? ஸோ இதை வச்சு நம்ம அந்த மினிட்ஸ் அரேவாக பாப்புலேட் பண்ணிடுறோம். அடுத்து அந்த மினிட்ஸ் அரேவை வந்து சார்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மினிமம் எடுத்துகிட்டே இருக்க போகிறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து நான் அதை மேக்ஸிமம் வேல்யூவாக செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த அட்ஜசன்ட் வேல்யூஸ் கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இண்டெக்ஸ் 1லேருந்து ஆரம்பித்து
I-1 கூட கம்பேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் ஆஃப் I மைனஸ் மினிட்ஸ் ஆஃப் I-1 அதாச்சும் நம்ம அட்ஜஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு அட்ஜஸ்டன்ட் டிஃபரன்ஸையும் கண்டுபிடிச்சி இந்த ஆன்சரில் அப்டேட் பண்ணிட்டே வரும். பட் நான் எட்ஜ் கேஸ் ஒன்று சொன்னேன் இல்லையா ட்ரிக்கு, அது என்ன, ஃபஸ்ட்டு வேல்யூவையும் லாஸ்ட் வேல்யூவையும் வச்சு ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். பட் டேரெக்டாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ கூட 1440 மினிட்ஸ் ஆட் பண்ணுறோம். இதுவே ஹவர்ஸாக இருந்துச்சுன்னா 24 ஆட் பண்ணுவீங்க. ஏன் 1440 மினிட்ஸ் இருக்குது ஒரு நாளில், அதாச்சும் 24 ஹவர்ஸ், அதனால தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த டிஃபரன்ஸையும் இதில் வந்து நான் உள்ள இன்கார்பரேட் பண்ணி மினிமம் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சரை வந்து அப்டேட் பண்ணிடுறேன், அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா? அண்ட் இதில் வந்து நான் இன்னொரு ட்ரிக் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n-log n இருக்குது, ஏன்னா நம்ம சார்ட் பண்ணுறதுனால. ஆனால் நீங்கள் ஒரு ட்ரிக் யோசிச்சிங்க அப்படின்னா, நம்மள்கிட்ட வந்து கொடுத்துருக்கிற ஒரு டைம் எப்படி இருக்க போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், HHMM இப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மேக்ஸிமம் ஒரு நாளில் வந்து எவ்வளோ வேல்யூஸ் இந்த மாதிரி இருக்க முடியும், 24 ஹவர்ஸ் இருக்க போகுது அண்ட் 60 மினிட்ஸ் இருக்க போகுது. ஸோ நம்மளோட பாசிபிள் வேல்யூஸ் எல்லாமே இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால், அதாச்சும் 24 × 60 = 1440 தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ 1440 மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூஸ் தான் இவங்க கொடுக்க முடியும். அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒன்று டூப்ளிகேட் ஆகுது இல்லை ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ரிப்பீட் ஆகுதுனால என்ன அர்த்தம், ஒரு வேல்யூ 2 தடவை வருது, அப்போனா டைம் டிஃபரன்ஸ் 0 தானே. ஸோ அதுதான் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். புரிஞ்சிடுச்சா கைஸ்? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாயிண்ட்ஸ் டாட் லென்த் சைஸ் is greater than 24 × 60, டைரெக்டாக ரிட்டர்ன் 0 போடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியாக மாறப்போகுது. ஏன் கான்ஸ்டண்ட்டாக மாறப்போகுது அப்படின்னா, n-log n இருந்த இடத்துல n-log n இருந்துச்சு இல்லையா, இப்போ இந்த n அப்படின்றது மாறாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து n-க்கு பதிலாக நீங்கள் இந்த 1440 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், 1440 × log of 1440 மாறும்போது, விச் இஸ் ஒரு கான்ஸ்டன்ட் தான். கரெக்டாக? ஸோ அதனால இது வந்து நமக்கு வந்து ஜஸ்ட்டு அந்த எவ்வளோ டைம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் டைமாக எடுத்துக்கலாம், இல்லை லீனியர் டைமாக எடுத்துக்கலாம். பட் கண்டிப்பாக n-log n இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ட்ரிக்கு, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லை பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வர்ட்டா நண்பா.